ஈஸியாக செய்ய வேண்டிய ஆனியன் ரைத்தாவை ஃபஸ்ட்டே செய்கிறதுக்கு காரணம் என்னோடய கணவர் தான், வேறு யாரும் இல்லை. ஏன்னா வந்துட்டு இன்றைக்கி சேர்ந்து சமைக்கலான்னு சொன்னதும் போதும் டக்கு டக்குன்னு அதை ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் டக்குன்னு வந்து அடுப்பு பற்ற வைக்கிறாங்க. ஐயோ என்னப்பா அதுக்குள்ளே அவசரப்பட்டா எப்படி, இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷை மேரினேட் பண்ணிடலாம். இன்றைக்கி நாங்கள் ஸ்பெஷலாக பண்ண போகிறது என்னென்னா ஃபிஷ் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்களா, எனக்கு ஒரே குசியாகிடுச்சு. சரி ஓகே வாங்க சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ணி, சரி எனக்கு ஒரு கேமராமேன் தேவைப்படுது, நீங்கள் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி அதை கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களும் அழகாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தாங்க. எனக்கு இந்த குக் பண்ணுறத விட வீடியோ எடுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்துருந்தாங்க. டெய்லி எடுத்து கொடுத்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். வந்து நாங்கள் ஒவ்வொன்றா வந்து சைட் பை சைடு வந்து ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டோம். எப்போயுமே பிரியாணி மோஸ்ட்லி எனக்கு சரியாக வந்ததே கிடையாது, பயங்கரமாக சொதப்பிருக்கு. ஒன் டைம் தான் நான் நல்லபடியாக செஞ்சுருக்கிறேன். சரி இன்றைக்கி எப்படியாவது நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டே செஞ்சுட்டு இருந்தேன். ஃபிஷ் பிரியாணிக்கு வந்து ஃபிஷ்ஷை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து லைட்டாக ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு இங்கே பிரியாணிக்கு ரெடி பண்ணிட்டு ரொம்ப நேரமாக இங்கே ட்ரையாகவே இருந்துச்சு. ஏதோ ஒன்று மறந்துட்டோமேன்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ தான் தெரிஞ்சு ஐயோ தக்காளி போட மறந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டுட்டு இடையில எனக்கு கொஞ்சம் பசிக்க ஆரம்பிக்கும். நேற்று செஞ்சு வச்சு அந்த சர்பத்தை அப்படியே வச்சு எடுத்து குடிச்சிட்டு இருந்தேன். சர்பத்து நான் ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் குடிச்சிட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த அரிசி போடுற ஸ்டேஜ் வந்துச்சு. அதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த தண்ணி கரெக்டாக போடுறது. ஏன்னா அதில் தான் எப்போயுமே மிஸ்டேக் பண்ணுவோம் எல்லோரும். ஸோ அதனால் கரெக்டாக அளந்து தண்ணி எடுத்து போட்டு இருந்த ஃபிஷ் எல்லாத்தையும் அதில் அடுக்கி வச்சு திறந்து எடுத்தா ஃபிஷ் பிரியாணி வேறு லெவலில் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நான் ஃபிஷ் பிரியாணிக்கு எசன்ஸ் ஊற்ற போகிறேன். அதுதான் ஸ்பெஷலே இன்றைக்கி. ஏன்னா நார்மல் பிரியாணிக்கும் எசன்ஸ் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் இன்றைக்கி ரெடி பண்ணதே. கடைசியில் அதையே மறந்துட்டேன். கடைசியாக அரை டம்ளர் கிடையாது, அரை முடியோடு கிடையாது, அது கொஞ்சோண்டு எசன்ஸ் ஊற்றுனேன். ஒருவேளை எசன்ஸ் ஊற்றுனனால தான் நல்லா இருந்ததுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலேயே நல்லா இருந்தது. விவிஷா குட்டி அப்படியே அழகாக அவங்க டேடிக்கு வந்து கொடுக்க சொன்னேன். வாங்கினோட்டி அப்படியே நாங்கள் சூப்பராக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டோம். ஃபிஷ் பிரியாணி உண்மையிலேயே வேறு லெவல். ஓகே டாடா பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.